அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப நாள் நான் வீடியோ போடலை. எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோவில் இப்போ எதுக்கு வீடியோ போடல, ஏதாவது பிரச்சனையா ஏதாவது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இந்த ஃபலஸ்தீன் பற்றிலாம் போட்டோம்ல. அப்போலாம் வந்து நம்ம ஐடியே தூக்கி பிளாக் அடித்து வீடியோ போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அது இல்லை இப்போ கிளியர் ஆகிட்டு வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம மதரசாக்குள்ளே இருந்து வீடியோ போட்டோம்ல. ஆமாம், அப்போது அங்கே ஈமான் சூழ்நிலைகள் மட்டும்தான், அல்லாஹ் பற்றி சிந்தனைகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம அப்படியே வீடியோக்கள் போட்டுட்டோம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா மதரசா விட்டு வெளியே வரோம் அப்படின்னா, அங்கே நம்ம ஈமானை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு என்னோடய ஈமானுடைய பலவீனத்தில் இருக்கும்போது என்னால் வேறு எதுலேயும் கவனம் செலுத்த முடியல. என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகள் இருக்குது, நம்ம ஈமானை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சரி வீடியோ போட வேணாம். ஸோ நம்ம என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம், இங்கே எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அன்னையிலேருந்து நிறையா பயான்கள், வீடியோக்கள், ஸோ சயின்டிஃபிக்காக அது இது லொட்டுலொஸ்க்கு எல்லாம் பார்க்க ஆரம்பித்து இருந்தால் இன்றைக்கி இப்படி நம்ம நம்மளை ப்ரொட்டெக்ஷன் பண்ணிக்கலாம், இந்த ஈமானே இல்லாத சூழ்நிலைகளில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது இன்ஷா தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு நல்ல ஒரு டைமை ஒதுக்குச்சு அப்படின்னா, அந்த ரமலானுடைய நேரங்கள் எனக்கு நல்லா கை கொடுத்துச்சு. அது நான் இதில் என்னென்ன ஸ்ட்ரகிளை அனுபவித்தேன் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வீடியோவாக போடுறேன். அந்த நிறையா பேர் மெசேஜ் பண்ணிங்க, என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இன்ஸ்டா வத்திக்கு ஓரமாக வச்சுருந்தேன், நிறையா வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அந்த ஆயத்துக்கு நம்ம நேரங்களில் வீணடிக்காமல் எப்படி ஈமானை பற்றி நம்மளுக்கு மத்தியில் பகிர்ந்துக்குவோமோ இன்ஷா அல்லாஹ் சூழ்நிலைகள் அமையும், பகிர்ந்துக்குவோம். கண்டென்ட்டுக்காக இல்லை, தீனுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும்.